ஹாய், எங்க அப்பாவும் நானும். சரிப்பா, இந்த 10ஆம் பாவம் பத்தி சொல்றேன்ல. இந்த 10ஆம் பாவம் அப்படின்னா இதுல வந்துட்டு மந்த்லி இன்கம் ஒர்க் பண்றவங்க, அதுக்கப்புறம் ஓன் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, இதுலயே பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்க, கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு அதை ஒண்ணு மட்டும் பார்த்தா பார்க்க முடியுமா? 10ங்கிறது என்ன பண்ணுவாங்க, எப்படிப்பட்ட தொழில் நிலை, அவருடைய ஸ்டேட்டஸ், இப்போ அந்த இதை சொல்லக்கூடியது. இப்போ வந்து ஒருத்தருடைய லக்கண கொடுப்பினை, லக்கண தொடர்புகளை பொறுத்து அவரு என்ன மாதிரியாக இது பண்ண போறார் அப்படிங்கிறது. லக்கணம் வேணும், 2ஆம் பாவம் வேணும், 6ஆம் பாவம் வேணும், 10ஆம் பாவம் வேணும். இப்போ உதாரணமா 6ஆம் பாவம் 10க்கு தொடர்பு, 10க்கான கனெக்டிவிட்டி இதில் பாயிண்ட் வந்துன்னா 6 இல்லாம அடிமை தொழில் இல்லை. அடிமை தொழில்ங்கிறது அதுக்காக மாத சம்பளம் பெறுவது. இப்போ அரசாங்கத்திலே வேலை செஞ்சாலுமே மாத சம்பளம் தான். ஸோ அப்போ அவங்களாம் 6ஆம் பாவம் தொடர்பு கொண்டா கடைசி வரைக்கும் அவங்க என்னன்னா இன்னொரு இதுல மாத சம்பளத்துக்கு பணிபுரிந்து ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்குள்ள அவங்க வருவாங்க, 6ஆம் பாவம். அதே இது 7ஆம் பாவம் 2, 7, 10, அதாவது 7ஆம் பாவம் 10ஆம் பாவம் தொடர்பு விட்டு அவங்க வந்து என்ன கூட்டு தொழில் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்குள்ள போவாங்க. இப்ப அதே இது 4ஆம் பாவம் 10ஆம் பாவத்துக்கான வந்து சுய தொழில், உற்பத்தி சார்ந்த விஷயங்கள்ல அவங்க செய்யக்கூடிய பாயிண்ட். இப்படி தொழில்ல பல தரமான விஷயங்கள் இருக்கு. இப்ப 4ஆம் பாகம் சேரும்பொழுது 4ஐ சார்ந்த அத்தனை விஷயம், உற்பத்தி, ஆசிரியர், ஒரு ஸ்தாபனத்தை நிர்வகிக்கும் நிலை, இப்படிங்கிறது ஒரு பொருளை ஒன்னுல இருந்து ஒன்னா மாற்றக்கூடிய சக்தி. இப்படி தொழில்நிலை பல்லாயிரக்கணக்கான தொழில்கள் இருக்கு. அதற்கு ஒவ்வொரு விஷயத்தையும் 10 தொடர்பு கொடுத்து நாம் எடுக்க வேண்டும். எடுத்தா சரியான வழியில நாம் அதை கண்டுபிடிக்கலாம். நன்றி. சரி, ஓகே. இந்த வீடியோவை யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.